இலங்கையில வீடு கட்டுறது அப்படின்றது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்ல. சீமெந்தினுடைய விலையை மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்து தேடி பார்க்கும்போது கிடைத்த தரவு, சீனாவை விட இலங்கையில சீமெந்தினுடைய விலை 120% அதிகம். சிங்கப்பூரை விட 48% அதிகம். நம்ம நாட்டை விட நாம எதிர்பார்த்த பெரிய நாடுகள்ல வீடு கட்டுற தொகை குறைவா இருக்கு. குறிப்பா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்ல இலங்கையை விட குறைவான அளவுல வீடு கட்டக்கூடிய தகுதி அங்க இருக்கின்றாங்க. அதே போல அண்மை நாட்களா நாங்க இந்த வீடுகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். வீடு அப்படின்னும் போது நம்ம சொந்த வீடு இல்லை, நம்ம வாங்க போற வீடை பற்றியும் பேசல. முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடுகள் அரசாங்கம் பறித்தது, இந்த மாதிரி அவங்க வீடு தர்றாங்க, அவங்களுடைய வீடுகள் பற்றிய பலதரப்பட்ட விஷயங்களை நாங்க அறிய ஆவலாகவும் இருந்தோம், அறிந்தும் கொண்டோம். இப்போ அது கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இப்போ நாங்க வார விஷயத்துக்கு இதெல்லாம் நாங்க பார்த்தோம். நம்ம வீடு கட்டுறதா இருந்தா அல்லது நாங்க சொந்தமா ஒரு வீடு வாங்குறதா இருந்தா எவ்வளவு செலவாகும், எவ்வளவு வேணும் இதுக்கெல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அல்லது ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா? இல்லாம இருந்தா இதை பாருங்க. இருந்தாலும் பாருங்க. காரணம்னு சொன்னா இலங்கையில வீடு கட்டுறது அப்படின்றது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்ல. வீடு வாங்குறதுன்றதும் அவ்வளவு இலகுவான விஷயம் இல்ல. ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல கொழும்புல, இது வெளியிடங்கள் இல்ல, கொழும்புல 1.5 கோடிக்கு விற்பனையான வீடு, அதே வீடு இப்ப 5 கோடியை தாண்டி இருக்கிறது. இவ்வளவு பெரிய தொகையை ஏன் உயர்த்திருக்காங்க? என்ன நடந்திருக்கு இங்க? கொழும்புல ஒரு வீடு கட்டுறதா இருந்தா அல்லது இலங்கையில் ஒரு வீடு கட்டுறதா இருந்தா எவ்வளவு செலவாகும், என்னென்ன சவால்கள் இதுல இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். பொதுவா நீங்க கொழும்பு விட்டுருங்க, ஊர்களில் பாத்தீங்கன்னு சொன்னா அண்மை நாட்கள் பல வீடுகளை கட்டின மாதிரி கீழ் தளத்தை கட்டிட்டு அதுலயே அவங்க இருப்பாங்க. ஒரு 2 ரூமா முடிச்சிருப்பாங்க. ஆனா மேல கம்பியா இருக்கும். அதுக்கு மேல அவங்களால கட்ட முடியாது. முக்கியமான காரணம் அதிகளவான வரி. அதாவது இந்த மூலதன பொருட்களுக்கு, வீடு கட்டுறதுக்கான மூலப்பொருட்களுக்கான வரிகள் அப்படின்றது 50 முதல் 70% அதிகரிப்பு கடந்த ஒரு வருடத்துல ஏற்பட்டிருக்கு. இந்த வரி அதிகரிப்பும் இதனால பெரியளவாக கட்டிடங்கள் கட்டுற வேலைகள் பெரியளவா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல வீடு கட்டுற வேலை அப்படின்றது மிக அளவா பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம், நம்மளுடைய நாட்டுல வருமானம் அப்படின்றது ஒரு வீடு வாங்கக்கூடிய அல்லது கட்டக்கூடிய அளவானவர்கள் அப்படின்றா 100%த்துல 20% தான் இருப்பாங்க. அவங்க தான் உடனடி. ஆனா அந்த 80% லோன் வாங்கி அல்லது கடன் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாசம் வர வருமானத்தை வச்சுக்கொண்டு தான் வீடு கட்டுவாங்க. ஒரு 20% தான் ஓரளவுக்கு அவங்க வீட்டை வந்து கட்டி முடிப்பாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அந்த 20%லயும் ஒரு 3-4% தான் வீடு கட்டுற அளவுல இருக்காங்கன்னா பாருங்க. அந்த அளவுக்கு அவங்களே பெரிய அளவான நெருக்கடியில் இருக்காங்க. அந்த அளவு விலையேற்றம் இருக்கு இந்த வீடு கட்டுறதுல அப்படின்றது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாறி இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இதுல பார்க்க கிடைத்தது, இலங்கையையும் வெளிநாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த நாட்டுல அதிகமான செலவு இருக்கு வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம நாட்டை விட நாம எதிர்பார்த்த பெரிய நாடுகள்ல வீடு கட்டுற தொகை குறைவா இருக்கு. குறிப்பா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்ல இலங்கையை விட குறைவான அளவுல வீடு கட்டக்கூடிய தகுதி அங்க இருக்கின்றாங்க. அதே போல ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ நகரத்திலையும் இங்க இலங்கையில வீடு கட்டுறதை விட குறைவான செலவுல கட்டலாம். லண்டன்லையும் இதே மாதிரி கிட்டத்தட்ட இலங்கையில கட்டுற ஒரு வீட்டுக்கு அங்க கட்டும்போது இலங்கையை விட செலவு அங்க குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த லண்டன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை ஞாபகப்படுத்திட்டு நாங்க விஷயங்களுக்கு போகலாம். கௌரி டூர்ஸ் லண்டன்ல இருந்து வருகின்ற அக்டோபர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை உள்ள காலப்பகுதிக்குள்ள ஹாஃப் டேர்ம் ஹாலிடேயை முன்னிட்டு ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த சுற்றுலாவில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது லூட்ஸ் மாதா தேவாலயம். இந்த லூட்ஸ் மாதா தேவாலயம் அப்படின்றது நிறைய பேர் வந்து அங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு இடம். நிறைய பேர் நேர்த்திக்கடன் வச்சுட்டு போகாம எல்லாம் காத்திருப்பீங்க. அவங்க இந்த பயணத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிஸ்னிலேண்ட், ஐஃபில் டவர், பாரிஸ்ல இருக்கிற ரிவர் க்ரூஸ் ஆகியவற்றை வந்து நேரில் போயிட்டு பார்க்கிற ஒரு அனுபவத்தை இந்த சுற்றுலா உங்களுக்கு தரப்போகுது. இந்த சுற்றுலாவில் வந்து தங்குறதுக்கு 4 நட்சத்திர ஹோட்டல், சாப்பாடு, போக்குவரத்து எல்லாமே இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஒருவருக்கு 435 பவுண்ட்ஸ் மட்டும்தான். இந்த சுற்றுலாவோட நீங்க இணைந்து கொள்ள போறீங்களாக இருந்தா மேலதிக தகவல்களை இந்த இலக்கங்களுக்கு அழைத்து தெரிந்து கொள்ளுங்க. வருமானம் இருக்கு. இப்ப பொதுவா வந்து இலங்கையில் இருக்க வருமானமும் இருக்கு, லண்டன்ல, நியூயார்க்ல, அதோட டோக்கியோவில் இருக்கிற இந்த மக்கள் அங்க இருக்கிற வருமானத்தையும் இங்க இருக்க வருமானத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு செலவாக இலங்கையில இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலையாக மாறி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்க தேடி பார்க்கும்போது கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த பொருளாதார சிக்கலா முதலாவதா இருக்கு. அடுத்தது அந்த பொருளாதாரம் என்னதான் மீண்டு வந்தாலும்
பொருட்களுக்கான இறக்குமதி வரி பாரிய அளவாக அதிகரித்திருக்கிறது. சீமெந்தினுடைய விலையை மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்து தேடி பார்க்கும்போது கிடைத்த தரவு, சீனாவை விட இலங்கையில சீமெந்தினுடைய விலை 120% அதிகம். 120% சீனாவை விட. அதே போல சிங்கப்பூரை விட 48% அதிகம். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், டைல்ஸ், இந்த மாதிரியான வீடுகளுக்கு பயன்படுத்துற மற்ற பொருட்கள், கம்பிகள், இது எல்லாத்துக்கும் 70% வரி. இதுதான் மிகப்பெரிய அளவாக பார்க்கப்படுகிற மிகப்பெரிய அளவான சிக்கலாக மாறி இருக்கிறது இலங்கையில வீடு கட்டுறதுக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கேட்கலாம், அதுக்குதான் உள்ளூர்ல இதெல்லாம் தயாரிக்கிறாங்களே, டைல்ஸ் எல்லாம் வந்து இங்கேயும் தயாரிக்கப்படுது தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. இறக்குமதியினுடைய வரியால இங்க பொருட்கள் நாட்டுக்குள்ள வருது. அதே அளவை வைத்துக்கொண்டு உள்ளூர் உற்பத்தியாளர்களும் அதுக்கு சமனான விலைகளை அதிகரிக்கிறதால இறக்குமதியை வாங்கினான உள்ளூர்ல வாங்கினான ரெண்டுமே ஒரே விலை தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அளவுக்கு இங்கேயும் வந்து அதுக்கான மூலப்பொருட்களுக்கான விலை, அங்கிருந்து கொண்டு வர பொருட்கள், அவங்க அதை உற்பத்தி செய்வதற்கான பொருட்களுக்கான வரி என்று ஏகப்பட்ட வரிகள் இருக்கிறதால இறக்குமதி ஆகிற அந்த டைல்ஸ்களா இருக்கட்டும், உதிரி பாகங்களா இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சமனான விலையை தான் உள்ளூர்லயும் விற்கிறாங்க. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் வீடு கட்டுறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. பலதரப்பட்ட கட்டடங்கள் இப்பொழுது கட்டப்பட்டு பல கட்டடங்கள் அப்படியே கொஞ்சம் வேகமாக போன கட்டடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா ஹோட்டல்களாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்களாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஆரம்பத்தில் எடுத்த எஸ்டிமேட்டை விட இப்போ 2 வருஷத்துக்கு பிறகு கட்டும்போது மிகப்பெரிய அளவு 3-4 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப சுற்றுலாத்துறையும் இதனால பெரிய அளவாக வரும் நாட்கள்ல பாதிக்கப்படலாம். இப்ப இருக்கிற ஹோட்டல்களை திருத்துறது அப்படின்றது மிகப்பெரிய செலவு. புதுசா ஒரு ஹோட்டல் கட்டும்போது இந்த அத்தனை செலவுகளையும் சேர்த்து தான் அவங்க கட்டணும். அதுக்கு பிறகு அது அந்த மக்களுக்கு பாவனைக்கு கொடுக்கும்போது, வெளிநாட்டவர்களுக்கோ அல்லது உள்ளூர் மக்களுக்கோ சுற்றுலா பயணிகளுக்கு பாவனை கொடுக்கும்போது அந்த ஹோட்டல் ரூம்களுடைய விலைகள் அதிகரிக்கலாம். இந்த செலவு அவங்க அங்கதான் கொண்டு வரலாம். இதனால சுற்றுலாத்துறையினுடைய அந்த இங்க வந்தா, இலங்கையில வந்தா மிக குறைந்த செலவுல சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான கட்டங்கள் எல்லாம் இல்லாம போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கு வந்து என்ன நடவடிக்கையை எடுக்க போறாங்க, என்ன நடவடிக்கை அதுக்கு பிறகு நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா இது இப்ப நடந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஒரு நாட்டுல நாங்க பிறந்திருக்கோம், வாழ்றோம், வேலை செய்யறோம், உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அல்லது வாங்கணும் அப்படின்றது நிறைய பேருடைய கனவு, எல்லாருடைய ஒட்டுமொத்த 100 பேருடைய கனவும் அதுதான். ஆனா எல்லாராலும் இனி வீடு வாங்குறது, கட்டுறது அப்படின்றது பெரிய சவாலுக்கான விஷயமாகவே இருக்க போகுது. குறிப்பா இனி கொழும்புல வீடு வாங்குறது அப்படின்றது நியூயார்க்ல, லண்டன்ல, டோக்கியோவில், இந்த மாதிரியான முக்கியமான பெரிய நாடுகள், ஆஸ்திரேலியாவில், பிரான்ஸ்ல வீடு வாங்குறதுக்கும் ஏற்ற அளவை விட அதிகமான பணம் தேவை அப்படின்னு சொல்றது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த அளவுக்கு விலை உயர்ந்து போய் இருக்கிறது அதனுடைய மூலப்பொருட்களுக்கான விலைகள். கொழும்பு உயர் நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு முதல்ல நடந்த குற்றத்துக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு பாடசாலை வேன் சாரதி, இவருக்கு 68 வயசு. இவர் வந்து 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிய பாரிய அளவிலான துஷ்பிரயோகம் செய்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர்ல இவருக்கு வழக்கு தொடரப்பட்டு அந்த குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு 10 வருஷத்துக்கு பிறகு 25 வருட கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு உயர் நீதிமன்றத்தால. இந்த தண்டனையை வழங்கும் போது நீதிபதி சொன்ன ஒரு விஷயம் சொன்னா, அதாவது குழந்தைகளை பாதுகாப்பாக அழைத்து செல்லக்கூடிய பொறுப்புல இருந்த ஒருவர் இந்த மாதிரி நடந்து கொண்டது ஒரு பரிதாபமான விஷயமாக பார்க்கப்படுது. பெற்றோர்கள் குழந்தைகள் மீது மிக அவதானம் செலுத்தப்பட வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகூடிய தண்டனையாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 25 வருட கால கடூழிய சிறை தண்டனை. அவருக்கு 68 வயசு. எனவே இந்த தண்டனை 10 வருஷங்களுக்கு முதல்ல நடந்த குற்றத்துக்காக நடந்திருக்கிறது. இந்த குற்றம் 100க்கு 100% உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த தீர்ப்பு நேற்று நாள்ல வழங்கியிருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல நாம பார்த்திருந்தோம், பேருந்து சாரதிகள்ல வந்து நடத்துனர்களுக்கு பெண்களை சேர்த்துக் கொள்வதற்கான அனுமதி வழங்கியிருக்காங்க. அதுக்கான நேர்முக பரீட்சைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கான தெரிவுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 300 பேர் வரும் நாட்கள்ல அவங்க சேர்த்துக் கொள்ளப்பட போறாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கான தங்குமிடம், மற்றது பொதுவான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்காக தயார்படுத்தப்படுகிறது. குறிப்பா டிப்போக்கள் மேன்மைப்படுத்தப்படுகிறது. சீருடைகள்
சாரதிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் வழங்க போறாங்க. இது எல்லாமே வந்து பெரிய அளவாக இந்த போக்குவரத்தை பெரிதுபடுத்தும் அளவிலையும் துரிதப்படுத்தும் அளவிலையும் சரியான முறையில் இயங்க வைக்க வேண்டும் என்ற நடவடிக்கையோடு ஒரு அரசாங்கம் இறங்கியிருக்கிறதால இந்த போக்குவரத்து பக்கம் பெரிய அளவான கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பிமல் ரத்நாயக் அவர்கள் அமைச்சர் ஒவ்வொரு நாளும் இந்த போக்குவரத்து தொடர்பான பலதரப்பட்ட சந்திப்புகளை நடத்தி வராரு. கடுமையாகவும் இருக்கிறது. பலதரப்பட்ட இடங்கள்ல சட்டங்களும் மிக வேகமாகவும் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருப்பது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. முக்கியமா அந்த பொது போக்குவரத்துன்றது இலங்கையில முக்கியமானது. காரணம் வாகனத்தினுடைய விலை அப்படின்றது மிக பாரியளவான விலை. இந்த வீடு வாங்குறதை மாதிரி தான் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது வாகனம் வாங்குறது. எல்லாருமே வாகனம் வாங்குறதை விட வீடு வாங்குறதே நல்லது அப்படின்ற அளவுக்கு போற கட்டமே வந்து கொண்டிருக்கு. வீட்டை விட அதிகமான விலைக்கு கூட வாகனங்கள் விலை விற்கப்படுது. எனவே இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். சரியாக இருந்தா வாகனமே தேவை, நமக்கு பொது போக்குவரத்திலே போகலாம். இதான் உண்மையாவே வெளிநாடுகளில் இருக்கிற பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கும். அது இலங்கைக்கு வருமாக இருந்தா இவ்வளவு விலை கொடுத்து இங்கே வாகனம் வாங்க தேவையில்லை. எனவே இந்த விஷயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.